ஆம்புலன்ஸ் பிரச்சனையான உடனே இப்ப பேஷண்டாவே உள்ள விடுறாங்க. நீ நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் தானே வரக்கூடாதுன்னு சொன்னேன். நோயாளி உள்ள ஒரு காரை வந்து நாங்க அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. என்ன காரணம்னா அதுல நம்பர் பிளேட் இல்ல, அதுல நம்ம விசாரித்த வரைக்கும். அப்புறம் அதுல வந்து மேல திமுக சிம்பிள் இருக்கு. அந்த காருக்குள்ள அமர்ந்திருந்த ஒரு பெயர் வந்து சவுந்தர். அந்த சிறுவனுக்கு பக்கத்தில் அமர்ந்த ஒரு பெயர் சவுந்தர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாருன்னா அந்த காரியாப்பட்டியினுடைய அந்த ஊராட்சியினுடைய தலைவர் செந்திலுடைய சகோதரர் அப்படின்றாங்க. அப்போ இவ்வளவு நெருக்கமாக நமக்கு வந்து இருக்கக்கூடியவங்க அது அந்த ஊருக்காரங்க. நான் என்ன ஒரு எளிய கேள்வின்னா, அந்த ஊருக்காரங்களுக்கு கூட்டம் நடந்துட்டு இருந்ததுன்னா வேறு பாதைகள் தெரியல, வேற ஷார்ட் ரூட் தெரியல. இல்ல காவல்துறை சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் கார் வரும்போது சொல்லியிருக்கு, அதை மீறிதான் அவங்க வந்திருக்காங்க. காவல்துறை ஆய்வாளர் வந்து அந்த ஊருக்காரரு, அந்த ஊருடைய காவல்துறை ஆய்வாளர் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் எல்லாத்த பத்தி ஒரு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அப்ப வாகனம் வரும்போது சொல்றாரு அப்படிங்கும் போது அதை கேட்காம அந்த பையன் வந்து ரைஸ் பண்ணி வாகனத்தை எடுத்திருந்திருக்காரு. எடுத்த உடனே தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் அடிச்சோன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கார்ல வந்து போலீஸ்காரங்க இடிக்கிறாங்கன்னு சொல்லிதான் அப்போ அந்த கூட்டம் வந்து டக்குனு கூடிட்டு வந்து யார் என்னன்னு பார்க்கும்போது கண்ணாடி உடைச்சிருக்காங்க.